எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் பத்மா ரவிசங்கர். குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். மகர ராசிக்கு குரு 7ல் உச்சமாகக்கூடிய அமைப்பு. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகளை கொடுக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். நீங்கள் லோன் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய நண்பர்கள் கூட கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப்லாம் நல்லாயிருக்கும். புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். நட்பு வட்டம் பெருசாக இருக்கும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போவீங்க. நெய்பர்ஸ் கூட, ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டமாக சேர்ந்து போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு இருக்குது. ட்ராவலிங்லாம் பண்ணுவீங்க. திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் சுபமாக முடியும். அதே மாதிரி 7லேயே போய் குரு உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கலஸ்திரம், உங்களுடைய கலஸ்திரம் அறிவில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பார்வை பாருங்கள், 5வது பார்வை 11வது வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு. சமூகத்தில் நற்பெயரை கொடுக்கும். அதே மாதிரி நிறைய சேவிங்ஸ் பண்ணுவீங்க. சொத்து சேர்க்கை இருக்கும். ஜுவல் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஜுவல்லை வாங்கி அதில் சேவிங்ஸ்லாம் வைப்பீங்க. அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது இந்த டைமு. உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் உங்களுக்கு. உங்களுடைய மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட அவங்களால நிறைய நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய சகோதரிகளால் நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு. இது நாள் வரைக்கும் உங்கள் மூத்த சகோதரிகள்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகும். இப்போ நிலையான வருமானம் உங்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு நல்லாயிருக்கு. மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் தான். 2வது வீட்டினுடைய அதிபதி, கும்பராசிக்கும் அதிபதி சனி பகவான் தான். உங்களுக்கு கடின உழைப்புக்கு பிறகு உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதற்கேற்ற பலன்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. பண வரவெல்லாம் இருக்கும். இந்த டைம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீண்ட நாட்களாக நீங்கள் எதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், விருப்பங்கள் இது எல்லாமே நிறைவேறும் இந்த காலகட்டம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க உங்களுக்கு. நட்பு வட்டாரத்தினால ஆதாயம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்குது. மகிழ்ச்சியாக மன நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கு. குரு பகவானுடைய பார்வை பாருங்கள், சமசப்தமாக மகர ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. இது நாள் வரைக்கும் இருந்த நோய் நொடியெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பை கொடுக்கும். மற்றவங்க உங்களை மதிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். பேரு புகழ் இது எல்லாமே அதிகரிக்கும். மற்றவங்க பாராட்டக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ. ஆனாலும் மகர ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆனாலும் இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. என்ன தான் மற்றவங்க மதிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருந்தாலும், மற்றவங்க மதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுத்தாலும், அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிருப்பாங்களான்னு இந்த யோசனைகள்லாம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் வைஸ்லேயும் பாருங்கள், இது நாள் வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸை அதை சரி பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இந்த டைமு. ஆனாலும் இவங்களுக்கு ஏதோ இருக்குது, எனக்கு என்னமோ ஆகுது, எனக்கு ஏதோ பண்ணுது, எனக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமோ அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருக்கும். வைப்ரேஷனே பாருங்கள், ஒரு நெகட்டிவிட்டி யோசிச்சுட்டே இருப்பாங்க. மகர ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும். உங்கள் சகோதரிகள் கூட ஒற்றுமை நிலவும் உங்களுக்கு. கருத்து வேறுபாடுகள்லாம் இப்போ சரியாகக்கூடிய அமைப்பு. கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் யோசித்து எடுத்த முடிவெல்லாம் இப்போ தைரியமாக எடுப்பீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் இப்போ நான் கொடுத்துருக்கேன். குரு அதிசாரமாவார். அதிசாரமாகி சிம்மத்துக்கு போவார். அப்போ இந்த ப்ரெடிக்ஷன் நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துருவேன். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மையை அளிக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது, சித்தர்களுடைய வழிபாடு பண்ணுறது,
அதே மாதிரி அங்கே அன்னதானம் பண்ணுறது சிறப்பை கொடுக்கும். கொண்டக்கடலை மாலை அணிவித்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை காகத்துக்கு சாதம் வைக்கிறது டெய்லியுமே வைக்கலாம். வியாழக்கிழமை வைக்கும் பொழுது இங்கே சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடு இது எல்லாம் உங்களுக்கு நன்மை அளிக்கும். நன்றி, வணக்கம்.